கர்த்தரும் அருமை இரட்சகரும் அருள் நாதருமாகிய கிறிஸ்து பெருமானிடமிருந்து கிருபையும் ஆசீர்வாதமும் நல்பேராசீர்வாதம் சமாதானம் இந்த நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே குறிப்பாக 2026 ஆண்டின் முதல் ஓய்வு நாளிலே வீட்டிருக்கிற நம்ம ஒருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 52 முடியுள்ள வசனம். அதிலே 52வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான தருணத்தில் உம்முடைய ஜீவன் உள்ள வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகிறோம். உம்முடைய வார்த்தைகளின் ஊடாக எங்களிலே நீர் இடைபடுவீராக. உடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் உள்ளான மனுஷனை நீர் சந்திக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். உடைய வார்த்தைகளினாலே நாங்கள் புது பலனும் புது சக்தியும் குறிப்பாக இறை ஞானமும் பெற்று இந்த புத்தாண்டை ஆண்டவரை மகிழ்ச்சியோடு சந்திக்க ஆண்டவர் கிருபை புரிய வேண்டும் என்று செபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். செபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, பிள்ளைகளுக்கு நன்றாக பிடித்த ஒரு கதாபாத்திரம் யாருன்னா ஸ்பைடர்மேன் என்று சொன்னால் சூப்பர் ஹீரோ. வேகம், விவேகம், இன்டெலிஜென்ட் இதெல்லாம் ஒருங்கிணைத்து செயல்படுகிறவர் தான் ஸ்பைடர்மேன். தம்முடையவர்களை எப்பேற்பட்ட ஆபத்தில் சிக்கி இருந்தாலும் மீட்டு வரக்கூடிய ஒரு சக்தி படைத்தவர் ஸ்பைடர்மேன் அல்லது ஒரு சூப்பர் ஹீரோ. இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்திலே பிறந்தார். இறைவனுடைய மைந்தனாகத்தான் பிறந்தார். ஆனால் அவர் சூப்பர் ஹீரோவாக பிறக்கவில்லை. சாதாரண மனிதனாக, சாதாரண குடும்பத்திலே பிறக்கிற பிள்ளை கூட ஒன்று வீட்டில் பிறக்கும் அல்லது ஆஸ்பத்திரியில் பிறக்கும். ஆனால் இவர் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார். அப்பேற்பட்ட ஒரு நிலையிலே பிறந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய வளர்ச்சியும் ஒரே அடியாக இல்லை. இறை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் கடந்து வந்தாலும் ஒரே நேரத்தில் தன்னுடைய எல்லா வல்லமையும் பெற்று எல்லா வல்லமையும் மாற்றி அவர் வெளிப்படுத்தவில்லை. மனிதனாக பிறந்தவர்
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு கட்டமாக அவர் முன்னேறி சென்றார். அதான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வாசித்த வசனத்தையே திருப்பி வாசியுங்கள். இயேசுவானவர் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அதிகமாக அவர் விருத்தி அடைந்தார். அப்போ அவருடைய வளர்ச்சியும் மனிதனாக ஒவ்வொரு கட்டமாக தான் இருந்தது. ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விருத்தி அடைந்து சென்றார் என்பதை இந்த வசனம் மிக தெளிவாக காட்டுகிறது. அவர் எவ்வாறு விருத்தி அடைந்தார்? விருத்தி அடைவதற்கான காரணங்கள், அவரை எந்த அளவிற்கு விருத்தி செய்வதற்கு அடித்தளமாக இருந்த காரியங்கள் எவை? அதைத்தான் இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியை மிக அழகாக லூக்கா 2வது அதிகாரம் 40 முதல் 52 வசனங்களிலே மிக தெளிவாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஒன்று, இறை கட்டளையை நிறைவேற்றப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். அதான் 40வது வசனத்தை வாசியுங்கள். 41வது வசனம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் எருசலேமுக்கு போவார். பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அன்பானவர்களே, இறை கட்டளையை நிறைவேற்றுவதிலே, இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கடைபிடிப்பதிலே இயேசுனுடைய பெற்றோர் சிறந்து விளங்கினார்கள். அவர்களை குறித்து தான் வேதம் சொல்கிறது. வருஷா வருஷம், அதாவது யாத்திராகம புஸ்தகம் 23வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, வருஷத்தில் 3 தரம் ஆண்மகன் ஒவ்வொருவரும் எங்கே வர வேண்டும்? கர்த்தராகிய ஆண்டவருடைய சன்னதிக்கு வரக்கடவர்கள். அதான் உபாகமம் 16வது அதிகாரம் 16வது வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, வார பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 பண்டிகைகளுக்கும் ஆண்மகன்கள் எங்கே வர வேண்டும்? கடவுளுடைய சன்னதிக்கு முன்பாக வர கடவர்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அதை நிறைவேற்றுவதிலே இயேசுனுடைய பெற்றோர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இங்கேயும் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பெற்றோரோடு சேர்ந்து கொள்ளுகிறார். நான் வரல, நான் இதற்கு வரணும், நான் இங்கே ஒரு உறவினர்களோடு தங்கிக் கொள்கிறேன் அப்படி என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. பெற்றோர் எவ்வாறு இறை வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவாலயத்திற்கு சென்று செல்லார்களோ அந்த இதிலே இயேசு கிறிஸ்துவும் தன்னை அவர் இணைத்து கொண்டார். தம்மை அவர் இணைத்து கொண்டார். இறை இயேசு கிறிஸ்து ஞானத்திலும் தெய்வ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார், அல்லது இறை ஞானத்திலே விருத்தி அடைந்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் கடவுளுடைய கட்டளைகளுக்கும் கடவுளுடைய வார்த்தைகளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்த காரணம்தான். இன்றைக்கு வாசித்து கேட்ட சங்கீத பகுதியை பாருங்கள். சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார், என்
எதிராளிகளை விட, என்னை எதிர்க்கிறவர்களை விட நீர் என்னை எப்படிப்பட்டவனாக்கினீர்? ஞானமுள்ளவனாக்கினீர். எனக்கு எதிராக வருகிறவர்கள், என்னை எதிர்க்கிறவர்களை விட நீர் என்னை ஞானமுள்ளவனாக்கினீர். அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம், நான் உம்முடைய கட்டளைகளை நேசித்த காரணத்தினால். நேசித்த காரணத்தினால். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2026 ஆண்டின் முதல் ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நாம் வெற்றிகரமாக வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கு, நமக்கு எதிராக எய்யப்படுகின்ற அம்புகளை முறியடித்து வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, சத்துருவானுடைய சதி திட்டங்களை எல்லாவற்றையும் முறியடித்து எல்லாவற்றையும் கபலீகரம் செய்து வாழ்க்கையிலே வெற்றிகரமாய் பயணத்தை தொடர்வதற்கு அதிகமாய் நமக்கு தேவை இறைஞானம். இறைஞானம். அந்த ஞானம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயமா இந்த ஆண்டு நமக்கு வெற்றியின் ஆண்டாக அமையும். அப்போ அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பேருதவியாக இருப்பது எது? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நியமங்கள். அப்போ இதை ஒவ்வொரு நாளும் நாம் படித்து அபியாசித்து அதற்கு இசைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொன்னால் நிச்சயமாய் இந்த ஆண்டிலே நாம் ஞானவான்களாக திகழ முடியும். இயேசு கிறிஸ்து எவ்வாறு ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தாரோ அவ்வண்ணமாகவே நாம் இந்த புதிய ஆண்டிலே விருத்தி அடைந்து ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். இது ஒரு காரியம். இரண்டாவது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிடத்திலே காணப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் 49வது வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அடுத்த மிக முக்கியமான காரியம் இறை வார்த்தை. அதான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலேயும் உட்கார்ந்திருந்து டிஸ்கஸ் பண்ணது இறை வார்த்தைகளை குறித்து தான். அடுத்ததாக அவர்கள் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், அவர் கடவுளுடைய சமூகத்தை நாடினார். சமூகத்தை நாடினார். பெற்றோரோடு கடந்து வந்தவர் எங்கே உட்கார்ந்து விட்டார்? எங்க உட்கார்ந்து விட்டார்? தேவாலயத்திலே உட்கார்ந்து விட்டார். தேவாலயத்திலே அவர் உட்கார்ந்து விட்டார். எருசலேமிலே அவர் உட்கார்ந்து விட்டார். அவருக்கு தெரியும், நான் இந்த உலகத்திலே வந்தது பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. அந்த காரியம் சித்தியடைய வேண்டும் என்று சொன்னால் நான் வீட்டிற்கு போய் வீட்டிலே உட்கார்ந்தால் அந்த காரியம் சாத்தியமாகாது. நான் எங்கதான் உட்காரணும்? ஆலயத்திலே, கடவுளுடைய சமூகத்திலே உட்கார வேண்டும். ஆகையினால்தான் இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே எருசலேமிலேயே அவர் தங்கிவிட்டார். தங்கினவர் சும்மா இருக்கவில்லை. அங்கே இருந்த குருக்களோடு, சனகரின் சேர்ந்த அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரோடு அங்கே இருந்த இதோடும் அவர் டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் ஆலயத்தினுடைய முற்றத்திலே இந்த பண்டிகை காலத்திலே இந்த இறையில் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள், நாட்டம் உள்ளவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து வழக்கமாய் டிஸ்கஸ், கலந்துரையாடுவது வழக்கம். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னார், வீட்டில் போன அந்த காரியங்கள் நடக்காது. நான் அமர்ந்திருக்க வேண்டிய இடம் எங்கேதான்?
ஆண்டவருடைய சன்னிதானம், ஆண்டவருடைய வீடு, அதை இயேசு கிறிஸ்து நன்றாய் தெரிந்திருந்தார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆலய கூடுகை என்பது நாம் ஒரு சாதாரணமாக எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்முடைய ஆன்மீக வளர்ச்சிக்கும் ஒருமித்த கருத்துடைய மக்களோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை சிறப்பாக கட்டியெழுப்புவதற்கும் பேருதவியாக இருப்பது ஆலய கூடுகை என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அதான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 10வது அதிகாரம் 25வது வசனம் மிக தெளிவாக அழுத்த திருத்தமாக சொல்லுகிறது. சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாம் என்ன செய்யாதிருப்போமாக, விட்டுவிடாதிருப்போமாக. அப்போ ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தான் வாழ்வுக்குரிய வழிகாட்டுதலையும் ஆற்றலையும் ஆண்டவருடைய சமூகத்தின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, இயேசு விருத்தி அடைந்தார் என்று சொன்னால் அதற்கு மூன்றாவது மிக முக்கியமான ஒரு காரணம் 51வது வசனம் சொல்லுகிறது. அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். கீழ்ப்படிந்திருந்தார், கீழ்ப்படிதல். இயேசுனுடைய கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியமானது. திரு ஆலயத்திலே செலவிட்ட நேரத்தை செலவிட்ட ஆண்டவர் இப்போது பெற்றோர் அழைத்து கொண்டு போகிறார்கள். அழைத்து கொண்டு போனவர் அங்கே இருந்த பெற்றோருக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். இந்த கீழ்ப்படிதல் அவர் எதுவரைக்கும் இருந்தது என்று சொன்னால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் மட்டுமல்ல, அவருடைய சிலுவையின் மரணம் வரைக்கும் இந்த கீழ்ப்படிதல் இருந்தது. அதான் பாருங்கள், ஞானஸ்நானத்தின் போது யோவானிடத்தில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற வருகிறார். ஞானஸ்நானத்தை பெற வந்த இயேசுவை யோவான் ஸ்நானம் தடுக்கிறார். உம்மாலே நான் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டியதா இருக்க, நீர் என்னிடத்தில் வரலாமா? அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இப்பொழுது இடம் கொடு, எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது ஏற்றதாயிருக்கிறது. இப்பொழுது நீ இடம் கொடு அப்படின்னு சொல்லுகிறார். லூக்கா 22வது அதிகாரத்திலே சிலுவை மரணத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறார். பிதாவை நோக்கி மன்றாடுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய சவால், கடவுளை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பதில் இல்லை, நாம் எந்த அளவிற்கு கீழ்ப்படுகிறோம் என்பதிலே தான் இருக்கிறது. நம்முடைய சவால்கள் எதிலே இருக்கிறது என்று சொன்னால், கடவுளை பற்றி கொள்ளுகிற புரிந்து கொள்ளுதலில் இல்லை, எந்த அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதிலே இருக்கிறது. வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய தேர்வு, ஒரு பெரிய டெஸ்ட் எதுவென்று சொன்னால் கீழ்ப்படிதல். நாம் இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கீழ்ப்படுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து
உலகத்திலே சாதாரண மனிதனாக பிறந்தார். அதே போல மனிதனாகவே கடைசி மட்டும் அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக திகழ்ந்தார். தன்னை அனுப்பி வைத்த பிதாவுக்கு முழுவதுமாக அவர் கீழ்ப்படிந்தார். ஆகையினாலே தான் இயேசு கிறிஸ்து இறை ஞானத்திலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஒரு சிறு பையனாக, ஒரு 12 வயது பையனாக இயேசு கிறிஸ்து இருந்தபோது அவரிடத்தில் இவ்வளவு 3 சிறப்பு பண்புகளும் இருந்தன. உண்மையாகவே இந்த இறை பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்போம் என்று சொன்னால், இன்றைக்கு பழைய பாட்டு பகுதியிலே வாசிக்க கேட்டோம் பாருங்க. சாலமன் ஞானி, கடவுள் அவருக்கு ஞானத்தை கொடுத்தார். எப்பா உனக்கு என்னப்பா வேணும் அப்படி என்று சொல்லி கேட்டபோது, எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம் சாமி, எனக்கு எதை மட்டும் கொடு, ஞானத்தை மட்டும் கொடு என்று கேட்டார். பெற்றுக்கொண்டார். ஞானத்தில் சிறந்து விளங்கினார். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் அவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருந்தது. காரணம் ஞானம். அப்போ இயேசு கிறிஸ்து ஞானத்தில் விருத்தி அடைந்தார். நமக்கு தேவை முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அதிகமாய் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எந்த அளவிற்கு நாம் திருமறையை நேசித்து திருமறையை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் எத்தனை வசனங்களை, எத்தனை அதிகாரங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தியானம் செய்கிறோம், எந்த அளவுக்கு படிக்கிறோம். அடுத்தது ஆண்டவருடைய சன்னிதானத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சிக்கிறோம், எந்த அளவுக்கு நேரத்தை அவருடைய சமூகத்தில் செலவிடுகிறோம், எந்த அளவுக்கு நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோம். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. ஆனாலும் ரொம்ப சிறந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் கடவுளுடைய கட்டளைக்கு எப்போது அவர்கள் கீழ்ப்படியவில்லையோ, கடவுளுடைய சத்தத்தை எப்பொழுது அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உதாசீனப்படுத்தினார்களோ, அப்பொழுதே அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. வேதம் அழகாய் சொல்கிறது, அவர்கள் எங்கே விட்டு துரத்தப்பட்டார்கள்? ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, 2026 ஆண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஒரு வாக்குறுதியை நமக்கு தந்தார். என்ன வாக்குறுதி? சொல்லுங்க சத்தமா. நான் உன்னை திரும்பவும் கட்டுவிப்பேன், நீ என்ன செய்வாய்? கட்டப்படுவாய். அந்த கட்டமைக்கின்ற பணி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இறை ஞானத்தோடு நாம் நடக்கணும். இறை ஞானத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ்கின்ற போது நிச்சயமாய் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்வு கட்டி எழுப்பப்படுகின்ற, கட்டமைக்கப்படுகின்ற, ஒரு மறுசீரமைப்பு செய்யப்படுகின்ற ஒரு ஆண்டாக அமையும். அவ்விதமான ஒரு வாழ்வுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். இவ்விதமான வாழ்வுக்கு தூய ஆவியானவரை கொண்டு நம்மை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக்கொள்வதாக. ஆமென்.